உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. தலித் பெண்கள் அரசியல் அதிகாரம். தமிழ்நாடு தலித் பெண்கள் அம்பேத்கர் நலவாழ்வு சங்க துவக்க விழா நேற்று மாலை ஐனாவரம் GS மஹால் திருமண மண்டபத்தில் அச்சங்கத்தின் தலைவர் விஜயகுமாரி தலைமையில் செயலாளர் சுமித்ரா, பொருளாளர் கயல்விழி ஆகியோர் முன்னிலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் உயர்நீதிமன்றம் நீதியரசர் SK கிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டு புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி புதிய சங்கத்தை துவக்கி வைத்து வாழ்த்துரை வழங்கினார். மேலும் இந்நிகழ்வில் துணைத் தலைவர்கள் தேவி, அருள்மொழி, துணை செயலாளர்கள் அனுசியா, சுகந்தி, சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் தர்மா, செயற்குழு உறுப்பினர்கள் DH பிரபாவதி, A ஷகிலா, P தெய்வநாயகி, S ரத்தினம்மாள், R நாகமணி, P சுனிதா, SJ ஷியாமலா, S கலைச்செல்வி, KR வனிதா மற்றும் உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். தலித் பெண்கள் அம்பேத்கர் நலவாழ்வு சங்கம். இந்த சங்கத்துக்கு வந்திருக்க எல்லாருக்குமே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கிறேன். இப்போ நம்ம அமைப்புக்காக வந்திருக்கோம் திரு ஐயா அவர்களை நான் அன்புடன் அழைக்கிறேன். சித்திர ரவிச்சந்திரன் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். அவர் பேசுவார். எல்லாரும் சாதனை மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், ஏழை மக்கள் வாழ்கின்ற பகுதியிலெல்லாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் வாழ வேண்டும், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சுட்டி காட்டியபடி எப்படி மக்கள் எல்லாம் சட்ட வாழ்வு வாழ வேண்டும், சட்டம் எப்படி நமக்கு வரைமுறை சொல்லிக் கொடுத்த ஐயா அவர்கள் வகுத்து தந்த பாதையிலே தம்மை மாற்றிக்கொண்டு எப்படி நடக்க வேண்டும் என்பதற்காக அவரை நம்ம அணுகி நம்முடைய உரிமைகளை தட்டி கேட்கிறோம். நம்மளுக்கு கிடைத்து எல்லா வெற்றியும் நம்ம பெருக வேண்டும் என்று எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். பட் அவங்கவுங்க குழந்தைகள், அவங்கவுங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, தெரிஞ்சவங்க, அவங்களுக்கெல்லாம் நம்மளோட சுச்சுவேஷன் சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும். நம்ம சொல்லி கொடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு வளர்த்தாதான் அவங்களுக்கு நம்மளோட கஷ்டம் நஷ்டம், நம்மளோட சுச்சுவேஷன் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு புரிஞ்சு வளர்ந்துக்குவாங்க. விஜயகுமாரி, செயலாளர் சுமித்ரா மற்றும் பொருளாளர் கயல்விழி மற்றும் பொறுப்பாளர் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சியை சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அமைப்பின் தலித் பெண்களின் பாதுகாப்புக்காக எந்த நேரத்திலும் உங்களுக்கு உதவி தேவைப்பட்டாலும் தலித் பெண்கள் அரசியல் அதிகாரம் சட்ட வழக்கறிஞர் அண்ணன் தர்மா அவர்களின் தலைமையில் நாங்கள் எந்த நேரத்திலும் உதவி செய்ய தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, இந்த நேரத்தில் எனக்கு பேச வாய்ப்பளித்த அண்ணன் புருஷோத்தமன் மற்றும் தர்மா மற்றும் தலித் பெண்களுக்கும் எனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அதிகாரம் தமிழ்நாடு தலித் பெண்கள் அம்பேத்கர் நல்வாழ்வு சங்கத்துடைய துவக்க விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும். ரொம்ப முக்கியமா ஒரு விஷயங்களை இங்க பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் அம்பேத்கரையும் ஒரு பக்கம் வீரநாச்சியரையும் போட்டிருக்காங்க. இந்தியாவிலேயே உலகத்திலேயே நம்ம சுதந்திர போராட்ட வரலாறை யாரும் முழுவதுமாக படிக்க முடியாது, எழுத முடியாது. 47 நாம் பெற்ற சுதந்திரம் கிட்டத்தட்ட 1746 நாள். அந்த வருஷத்துல சிவகங்கை சீமையில் மிகப்பெரிய ஆங்கிலேய பட்டாளனுக்கு எதிராக மிகப்பெரிய படையை நிறுவி அதுல குயிலி என்கின்ற பெண் படை தளபதியை தற்கொலை படைக்கு தயாராக வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய முதல் சுதந்திர போராளி வீரமங்கை வேலுநாச்சியாரை நீங்கள் அடையாளப்படுத்தியிருக்கிறீர்கள், குயிலியை அடையாளப்படுத்துகிறீர்கள். சட்டமன்ற, பாராளுமன்ற, மாநகராட்சி, நகராட்சி, உள்ளாட்சி ஆகியவற்றில் தலித்துக்கு ஒதுக்கப்படும் இடஒதுக்கீட்டில் 50% தலித் பெண்களுக்கு சம உரிமை அடிப்படையில் வழங்க வேண்டுகிறோம். தீர்மானம் 2. குடிசை பகுதிகளில் லாரிகள் மூலமாக தண்ணீர் விநியோகிக்கப்படுகிறது. வீடுகளில் குடிநீர் தண்ணீர் பகல் நேரத்தில் கழிவுநீர் கலந்து வருகிறது. நள்ளிரவில் சுமார் 2 மணி அளவில் தண்ணீர் அழுத்தம், அதாவது பிரஷர் ஏற்பட்டு நல்ல தண்ணீர் வருகிறது. நமது சமுதாய பெண்கள் காத்திருந்து தண்ணீர் பிடிக்கிறார்கள். இதனால் பெண்களின்
வழங்கப்படுகிறது. தீர்மானம் 3, மத்திய மாநில அரசு தற்போது இணைந்து கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கக்கூடிய தொகை போதுமான அளவு இல்லாததால் அவற்றை ரூபாய் 30,000 உயர்த்தி வழங்க வேண்டுகிறோம். தீர்மானம் 4, தாட்கோ லோன் மற்றும் ஆதி திராவிடர் துறை பயன்கள் எங்களுக்கு எளிதில் கிடைக்க வேண்டுகிறோம். தீர்மானம் 5, ஏழை மக்களுக்கு தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் அனைத்து ஏழை மக்களுக்கும் வழங்க வேண்டுகிறோம். தீர்மானம் 6, மத்திய அரசு அறிவித்த முத்ரா லோன் உள்ளிட்ட அனைத்து கடன்களும் வங்கியில் எளிதில் கிடைக்க வேண்டுகிறோம். தீர்மானம் 7, முழு மது விலக்கை அமல்படுத்த வேண்டுகிறோம். தீர்மானம் 8, அனைத்து மகளிருக்கு தமிழக அரசு தற்போது மாதம் ரூபாய் 1000 வழங்கி வருகிறார்கள். மாதம் அந்த ரூபாயை 3000 உயர்த்தி வழங்க வேண்டுகிறோம். தீர்மானம் 9, அனைத்து மகளிருக்கும் 2 சக்கர வாகனம் மானிய விலையில் வழங்க வேண்டுகிறோம். தீர்மானம் 10, சென்னை மாநகராட்சி தூய்மை பணியை தனியாருக்கு விடாமல் மாநகராட்சி நிர்வாகம் அனைத்து மண்டலங்களிலும் துப்புரவு பணியை ஏற்று நடத்த வேண்டுகிறோம். புரட்சி டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் 1891 ஆண்டு ஏப்ரல் மாதம் 16 மத்திய பிரதேசத்தில் உள்ள அம்பேவாத் எனும் கிராமத்தில் பிறந்தார். தெரியாத இருந்தோம். இந்த அமைப்பு எத்தனையோ ஒரு நாங்க செயல்படுத்தலாம்னு இருந்தோம். அப்பெல்லாம் அதெல்லாம் நிறைவேறல. இப்போ அது இந்த நாள் ஒரு நல்ல நாளா எங்களுக்கு, இந்த ஒரு இனிய நாளா எங்களுக்கு அமைஞ்சிருக்குது. இந்த தலித் பெண்கள் அமைப்புக்கு உறுதுணையா இருந்த முதலாவது புருஷோத்தமன் சாருக்கு முதல்ல நாங்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்களை போய் தலித் அமைப்பு மக்களை போய் நம்ம பகுதிகளில போய் நம்ம சந்திச்சோம். அவங்களுடைய குறைகளை நம்ம கேட்டறிஞ்சோம். அப்பொழுது இந்த லாரிகள் மூலமா தண்ணீர் பிடிப்பது மிகவும் அது பெண்களுக்கு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது. அவர்கள் அதற்காக காத்திருந்து எந்த சுப நிகழ்வுகளுக்கும் செல்ல முடியாத நிலையில் உள்ளதால் அவர்கள் இதை கோரிக்கையாக நம்மளிடத்தில் தெரிவித்தார்கள். அதனால் வார்டு 101, 77 ஆகிய இடங்களுக்கு சென்ற போது அங்க பெண்களின் குறைகளை அவர்கள் நம்ம இடத்தில் தெரிவித்தார்கள். அதை உரிய தமிழக அரசு கவனத்துக்கு நம்ம கொண்டு போயிட்டு அதுல முதல் கட்ட வெற்றியாக இந்த அமைப்பு தொடங்கிய சில நாட்களே இதை பற்றி நம்ம தமிழக அரசுக்கு தெரிவித்து ஒரு புதிய மாற்றமாக தெருவுக்கு இப்போ ஒரு குழாய் அமைத்துட்டு வராங்க. அது பெரிய வெற்றி. நாங்கள் வாடகைக்கு ஒரு வீடம் கொடுக்கல, கொடுத்த இடத்துல காசு கொஞ்சம் திருப்பி கொடுக்கல. அப்போ கணக்கு அக்காவை தான் நாடுறோம். அவங்க ஒரு 4-5 பேர் கூட்டிட்டு இவங்களும் மனுஷங்க தானே, ஏன் அவங்க கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு பேசி நாங்கள் கொடுத்த அந்த அட்வான்ஸ் காசை வாங்கி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, பெண்கள் எல்லாம் ஒற்றுமையா இருப்போம். ஒற்றுமையை யாராலும் கிடைக்கவே முடியாது. ஒரு கை ஓசை என்னைக்கு ஒழிக்காது. நம்ம கூட்டா சேர்ந்து செயல்பட்டோம்னா இன்னும் நிறைய சாதிக்கலாம். சரிங்களா? மக்கள் வெளியில பேசி கஷ்டப்படுறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் அப்படிதான் இருக்கும். முதல் வெற்றி எப்போதும் இந்த அமைப்பினை கடந்த 1 ஆண்டு காலமாக நடத்தி வருகிறார்கள் என்பதை துண்டு அறிக்கையிலே நான் படித்த போது அறிந்தேன். இங்கே குறிப்பாக அயலாவரத்தைச் சேர்ந்த அன்பிற்குரிய சகோதரிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு லட்சியத்திற்காக, பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக ஒரு பயணத்தை நடத்த வேண்டும், தொடங்க வேண்டும் என்கின்ற ஆவலோடு இந்த அமைப்பினை உருவாக்கி இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகின்றேன். தலித் பெண்கள் அரசியல் அதிகாரம் பெறுவதற்காக அயனாவரம் பகுதியில் இருக்கக்கூடிய அருமைக்குரிய சகோதரிகள் எல்லாம், குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த அன்பிற்குரிய சகோதரிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து தமிழ்நாடு தலித் பெண்கள் அம்பேத்கர்
நலவாழ்வு சங்கம் என்கின்ற ஒரு சங்கத்தை நிறுவி டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லிய கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்கின்ற தாரக மந்திரத்தை இந்த மன்றத்தின் மூலம் செயல்படுத்துவதற்காக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பயன்படுகின்ற அளவில் உதவுவதற்காக இந்த அமைப்பினை அன்பிற்குரிய விஜயகுமாரி அவர்களும், சுமந்திரா கயல்விழி, தர்மா தேவி, அருள்மொழி, அனுசுயா, சுகந்தி ஆகியவர்களும் செயற்குழு உறுப்பினர்களும் ஒன்றாக சேர்ந்து இந்த இயக்கத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த இயக்கத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட துண்டு அறிக்கையை படிக்கின்ற பொழுது, இதனை ஆரம்பித்த பிறகு கடந்த ஓராண்டு காலமாக இந்த அமைப்பின் மூலம், சங்கத்தின் மூலம் நல்ல சமுதாய பணிகளை எல்லா மக்களுக்கும் பயன்படுகின்ற அளவிற்கு செய்து கொண்டிருக்கிறார்கள், நடத்தி வருகிறார்கள் என்கின்ற ஒரு உண்மையை காண முடிகிறது. எனவே பெண்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நாட்டு நலனில் அக்கறை கொண்டு, சமுதாய நலனில் அக்கறை கொண்டு இந்த மக்களுக்காக உதவி செய்வதற்காக இந்த சங்கத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது உள்ளபடியே மகிழ்ச்சிக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. எனவே இது போன்ற சங்கங்கள் அயனாபுரத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய அனைத்து பகுதிகளிலும் அன்பு சகோதரிகள் மூலமாக உருவாக்கப்பட்டு ஜாதி கொடுமைகளை அகற்றுவதற்கு, ஜாதி உணர்வுகளை எதிர்ப்பதற்கு, ஜாதியின் மூலமாக அழுத்தப்படுகின்ற மக்களை காப்பதற்கு, அவர்களெல்லாம் பாதிக்கப்படுகின்ற பொழுது உதவுவதற்கு சட்ட ரீதியாகவும் மற்றும் மற்ற நடவடிக்கைகள் மூலமாகவும் நடவடிக்கைகளை எடுத்து மக்களை காப்பதற்கு இந்த அமைப்பு நிச்சயமாக செயல்படும் என்று நான் நம்புகின்றேன்.